எக்ஸாம்பிளுக்கு நம்ம இளையராஜா சார். ஸோ அவரு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வரத்துக்கான ஒரு அடித்தளமே ஐயா தான் போட்டார். ஸோ அத பத்தி சொல்லுங்க. அடித்தளம் அவருடைய டேலண்ட். ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே நான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தின எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இல்ல சொல்லியிருக்காரு? சொன்னதில்ல. சொன்னதே கிடையாது. இளையராஜாவை அறிமுகப்படுத்தி படுத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டேலண்டட். இப்போ எங்க அப்பா அறிமுகப்படுத்தலாம் ஒருத்தர் மூலமா வந்திருப்பார் ராஜா சார். ரஜினி சாருக்கு வந்து ஆர்லந்தர் பண்ணும்போதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. குணா ஒரு கிளிவரி பண்ணும்போது நம்பிக்கை கிடையாது. எங்க கேட்டுக்கொள் பண்ணும்போது ஒரு அளவுக்கு சரி இவர் எது சொன்னாலும் ஜெயிக்கிறாரு, சரி இவர் ரூட்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இன்னொன்னு சொல்ல, அந்த பாதிப்படம் பஞ்சவருணாச்சலம் அப்பாவுக்கு நடந்ததுதான் இளையராஜா மாமாவுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் அப்பா வந்து அதை பெருசா எடுத்துக்காத காரணமா கூட அது இருந்திருக்கலாம். ஏன்னா இளையராஜா மாமாக்கு சாங் ரெக்கார்ட் ஆகும்போது சாங் ரெக்கார்ட் ஆகல, கரண்ட் கட் ஆகுது, கூட இருக்கிறவங்களே வேண்டாங்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ரெக்கார்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும், இவரே பாதிப்படம் பஞ்சவருணாச்சலமா இவரை டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு வந்தவர். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்த ஒரு சீக்வன்ஸ் வந்து சத்யராஜ் சார் வந்து புக்கோட ஒத்த காலில் அப்படி மேல நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ட்ராக் அண்ட் ட்ரைல்லாம் அந்த லென்த்துக்குலாம் போட முடியாது. கண்ணன் சாரில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு டீமே மாட்டு வண்டி இழுத்துன்னு வருது ட்ராக்கு, அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அது மண்ணுங்கிறதுனால பெருசாக இருக்காது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். ஏதோ பெருசாக பிஜிஎம் வாசிக்க போகிறாரு நினச்சா ஒரு சாங்கை போட்டார். தாஸ் தாஸ் சின்னப்பதான் பள்ளிக்கூடம் போகாமலே அடப்பாய் மனசா சிச்சுவேஷன் பயங்கர ஜாலியாகிட்டார் அந்த சிச்சுவேஷனு. சில விஷயங்கள் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். மற்றவங்க எல்லாம் வியாபாரத்தை வியாபாரமாகவே பார்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வியாபாரம் இஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் மேன், இஸ் அ குட் கிரியேட்டர். ஆனால் தம்பிக்கு அந்த ஒரு அதெல்லாம் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கா சத்யராஜ் சார். காக்கி சட்டை முடிஞ்சுட்டு ஜப்பான் கல்யாணம் 2 நான் ஜப்பான் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் ஒரு 50 ரூபா லூசாடா நீ, காக்கி சட்டை எவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்கோ. ஸோ அதுதான் அவருடைய இதுவும் சத்யராஜ் சார் தான் என்கிட்ட சொன்னார். ரஜினி சார் வந்து 3 முடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க, 3 முடிச்சு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரும் ஒரு ஸ்டேஜில் வராரு, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வராரு. அப்பாவும் ஒரு பெரிய கணக்கிலின்னு ஒரு ஹிட்டு கொடுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படம் ரைட்டராக நிறைய ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட ஜேர்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஒரே டைமில் பீக் போகிறாங்க. வீராவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சார் பிடிக்கல. ஏன்னா ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆல் ஆப் சாங்காக இருக்கும். அப்பாவுக்கு அதில் உடன்பாடில்லை. ரஜினி சாரை வச்சு கர்நாடிக் சாங் வச்சு ஸ்வரமெல்லாம் பாட வச்சு அவங்க ஃபேன்ஸ்க்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது. இப்போ மியூசிக் அகாடமியில் தான் ஷூட்டிங்கு. நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக போய் உட்லண்ட்ஸில் இருந்து அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருக்குது இல்லை கொஞ்சம் சார், இது வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம் ரஜினி, எடுத்து பார்ப்போம், நல்லா இல்லைன்னா வேறு சாங் ஷூட் பண்ணுங்க. இதே பொழப்பா போச்சு உங்களோட ஆரம்பத்துலேருந்து, இதே உங்களோட இதே இப்படிதான் சொல்லுறாரு, இதே பொழப்பா போச்சு. அப்பாவே சில பேருக்கு நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில காட்ஃபாதராக இருந்திருக்காரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இளையராஜா சார். ஸோ அவரு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வரத்துக்கான ஒரு அடித்தளமே ஐயா தான் போட்டார். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அடித்தளம் அவருடைய டேலண்ட். ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே நான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தின எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு? சொன்னதே கிடையாது. இளையராஜாவை அறிமுகப்படுத்தி படுத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டேலண்டட். இப்போ எங்க அப்பா அறிமுகப்படுத்தலாம் ஒருத்தர் மூலமா வந்திருப்பார் ராஜா சார். இந்த காம்பினேஷன்ல வரணுங்கிறது அது இறைவனுடைய சித்தம். கண்டிப்பா. ஸோ இளையராஜா மாமா சொல்லல என்ன சொல்லுது, நான் திருவண்ணாமலையில பார்த்த அருணாச்சலமும் எனக்கு பஞ்சவருணாச்சலமும் வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான ஒரு உறவு அப்பாவுக்கும் ராஜா மாமாவுக்கும் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல, அந்த பாதிப்படம் பஞ்சவருணாச்சலம் அப்பாவுக்கு நடந்தது தான். சரி எல்லாமே ஒரு கோர்வே ஆஃப் இன்சிடென்ட்டாக தான் பார்க்குறேன். இளையராஜா மாமாவுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் அப்பா வந்து அதை பெருசா எடுத்துக்காத காரணமா கூட அது இருந்திருக்கலாம். ஏன்னா இளையராஜா மாமாவுக்கு சாங் ரெக்கார்ட் ஆகும்போது சாங் ரெக்கார்ட் ஆகல, கரண்ட் கட் ஆகுது, அவ்வளோ அப்ஸ்ட்ரகிள் சார், கூட இருக்கிறவங்களே வேண்டாங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெக்கார்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும், இவரே பாதிப்படம் பஞ்சவருணாச்சலமா இவரை டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு வந்தவர். ஸோ அதுதான் அவருக்கு வந்து அன்னைக்கு அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அதனால தான் அது எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வாழ்க்கையில் நடக்குது. ஒருவேளை இவர் பிகினிங்லேருந்தே ஜெயிச்சு வந்திருந்து திடீர்னு ஒருத்தர் வரும்போது இந்த மாதிரியான தடங்கள்லாம் வரும்போது ஐயோ இது என்ன தடங்களா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆமா. ஸோ அதனால இவரையும் ஆண்டவன் அப்படிதான் பக்குவப்படுத்தி அனுப்புறான். ஸோ அவருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு வரும்போது அது அவர் பெருசா எடுத்துக்காத சூழ்நிலைக்குள்ள அவர் இருக்காரு. மறக்க முடியாத ஏதாவது ரெக்கார்டிங் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் வந்து கடலோர கவிதைகள்ங்கிற ஒரு படத்துல வந்து பாரதி ராஜா மாமாட்ட, அதுவும் ஸ்கூல் டைம்ல தான், அதான் இதெல்லாம் தான் என்ன சினிமாக்குள்ள உள்ள எழுதிட்டு வந்ததுக்கான காரணம். பாரதி மாமாட்ட போய் அசிஸ்டண்டா சும்மா ஜாலியாக போகிறோம், அங்கே போய் அப்படியே ஒர்க் பண்ணுறோம், சும்மா ஊர் சுற்றுறதுக்கு பதிலாக அந்த டீமோட இளவரசண்ண அசோக், கேமராமேன் அசோக், சித்ரா அங்கிள், வடுகநாதன் நைத்தான் தான் எங்கள் கசின் சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் ப்ரொடியூசர், அவரும் ஜெயக்குமார் அங்கிளும், பாரதி மாமா, அப்போ ஜனனி, மனோஜ் எல்லாம் போய் அங்கே உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு
ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் கலாட்டா பண்ணிட்டு இப்படிலாம் இருப்போம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்த ஒரு சீக்வன்ஸ் வந்து சத்யராஜ் சார் வந்து இப்படி புக்கோட ஒத்த காலில் அப்படி மேலே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ட்ராக் அண்ட் ட்ரைல்லாம் அந்த லென்த்துக்குலாம் போட முடியாது. கண்ணன் சாரில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு டீமே மாட்டு வண்டி இழுத்துன்னு வருது ட்ராக்கு அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அது மண்ணுங்கிறதுனால பெருசாக இருக்காது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். பயங்கர சீரியஸாக அங்கே கன்சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சீக்வன்ஸ் ஏதோ படத்தில் சீரியஸாக வரப்போகுது அப்படின்னு. அன்றைக்கி நான் இளையராஜா மாமாவுக்கு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டில் இருந்து. போயிட்டு மாமாவுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு நீ கிளம்பு நான் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் மாமா. சரி போ அப்படின்னாங்க. நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக அந்த சீன் வருது. அந்த சீனுக்கு ரீ ரெக்கார்டிங் போகுது. ஏதோ பெருசாக பிஜிஎம் வாசிக்க போகிறாரு நினச்சா ஒரு சாங்கை போட்டார். தாஸ் தாஸ் சின்னப்பா பள்ளிக்கூடம் போகாமலே அடப்பாய் மனசா பயங்கர ஜாலியாகிட்டார் அந்த சுச்சுவேஷனு. ஸோ அது வந்து அதுதான் ராதா மாமாவோட மேஜிக்னு நான் நினைப்பேன். சில சில விஷயங்கள் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது ஒரு ஒரு வரலாறுனே சொல்லலாம் சார். நிறைய இன்டர்வியூவில் கேள்விப்பட்டிருக்கோம். ரஜினி சாரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. என்ன வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் சம்பளம், அதாவது 1,10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தது பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மனப்பான்மை அவருக்கு எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வியாபாரம் தானே அது. ஆக்சுவலாக இப்போ வந்து மற்றவங்க எல்லாம் வியாபாரத்தை வியாபாரமாகவே பார்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வியாபாரம் இஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் மேன், இஸ் அ குட் கிரியேட்டர். நான் அதை எப்போவுமே சொல்லுவேன். அப்பா வந்து ஒரு பிரமாதமான கிரியேட்டரை தவிர ஒரு கிரேட் பிஸ்னஸ் மேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பிஸ்னஸ் தெரியாது. அவர் பிஸ்னஸ்க்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்தாரே தவிர அவர் வந்து இப்போ சரவணன் சார் மாதிரி மேப் செட்டியார் சார் மாதிரி அந்த கிளானில் வந்தவங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு நாகிரெட்டியார் சார் மாதிரியோ இல்லை எல்வி பிரசாத் சார் மாதிரியோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்தவங்க கிடையாது. இவர் கண்ணதாசன் கிட்டேருந்து வந்தார். ஒரு கண்ணதாசனியா கிட்டேருந்து வந்ததுனால கிரியேட்டர் தான் இவர். இப்போ ஒருவேளை ஏஎல்எஸ்ஐயா கிட்டேருந்து வந்திருந்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேற யார் இருந்திருக்கலாம். ஸோ அப்பா பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிட்டோம். சத்யராஜ் சார் இதை என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார். ஜப்பான் கல்யாணம் போகும்போது எவ்வளோ சத்யராஜ் சம்பளம் வாங்குற, நீங்கள் கொடுங்கண்ணே. ஆனால் தம்பிக்கு அந்த ஊர் அதெல்லாம் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கா சத்யராஜ் சார். காக்கி சட்டை முடிஞ்சுட்டு ஜப்பான் கல்யாணம் 2 நான் ஜப்பான் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் ஒரு 50 ரூபா லூசாடா நீ, காக்கி சட்டை எவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த 1,00,000 ரூபா வச்சுக்கோ. ஸோ அதுதான் அவரோட இதுவும் சத்யராஜ் சார் தான் என்கிட்ட சொன்னார். இது எதுவுமே எனக்கு அப்பா சொல்லி தெரியாது. எனக்கு ரஜினி சார் சொல்லி தான் தெரியும், எனக்கு சத்யராஜ் சார் சொல்லி தான் தெரியும். இப்படி தான் எனக்கு வெளியில் தெரியுமே தவிர. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் நம்ம சம்பாரிச்சா எல்லாரும் நல்லா கொடுப்போம், நல்லா வச்சுப்போம் அப்படின்னு தான் நினைப்பேன். நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்க்குறப்போ ஐயாவோட வாழ்வில் எப்படி இருக்குன்னா, நான் மட்டும் வாழணும் அப்படின்னு இல்லாமல் நானும் வாழணும், நீங்களும் கூட சேர்ந்து எனக்கு எங்க கூட அப்படியே வளர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ சாருக்கும் சூப்பர் ஸ்டார் அவங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற உறவுகள் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்பாவுக்கும் ரஜினி சார் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு, ரஜினி சாருக்கும் அப்பா மேலே ஒரு பெரிய உண்டு. ஆனால் இது வைஸ் வர்சான்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு அப்படியே பெருசாகிட்டே போகிறாங்க 2 பேருமே ஒரே டைமில். கவி கோயில் பண்ணும்போதெல்லாம் வந்து அப்பா அன்னைக்கிளி முடிச்சுட்டு பண்ணுறாங்க. ரஜினி சார் வந்து பாலசுந்தர் சாரோட அந்த இந்த படம் 3 முடிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 முடிச்சு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரும் ஒரு ஸ்டேஜில் வராரு, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வராரு. அப்பாவும் ஒரு பெரிய அன்னைக்கிளின்னு ஒரு ஹிட்டு கொடுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படம் ரைட்டராக நிறைய ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட ஜேர்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஒரே டைமில் பீக் போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்க 2 பேருக்குமான ட்ராவல். அது அவங்க 2 பேருமே ஒரு நண்பர்களாக, ஒரு பிரதர்ஸாக, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ட்ராவல். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த நம்பிக்கை. இப்போ ரஜினி சாருக்கு வந்து ஆர்லந்து பண்ணும்போதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. குணாவூர் கிளிபுரி பண்ணும்போது நம்பிக்கை கிடையாது. எங்கே கேட்டுக்குரல் பண்ணும்போது ஒரு அளவுக்கு சரி இவர் எது சொன்னாலும் ஜெயிக்கிறாரு, ஸோ இவர் ரூட்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இனிமேல் வீரா வரைக்குமே எனக்கு அந்த வீராவில் வந்து கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சார் பிடிக்கல. ஏன்னா ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆலாப் சாங்காக இருக்கும், ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங்காக இருக்கும். நாகேஷாக இருக்கும், மோகன் பாபு சார் இருக்கும். அது ஒரு பிரமாதமான ஒரு ஆலாப்பில் வந்து சுரம்லாம் பாடிலாம் இருக்கும். அப்பாவுக்கு அதில் உடன்பாடில்லை. ரஜினி சாரை வச்சு கர்நாடிக் சாங் வச்சு சுரமெல்லாம் பாட வச்சு அவங்க ஃபேன்ஸ்க்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது. பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, அவர் ஃபேன்ஸ்க்கு அது. ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மெலடி ஆக்குறாரு. கொஞ்சம் இன்னொரு சாங் வச்சிடலாம். ரஜினி சார் அதில் சுத்தமாக உடன்பாடில்லை. எங்கள்டெல்லாம் சண்டை போடுறாரு. அது எப்படி இருந்துச்சு தெலுங்குல, அப்படியே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மியூசிக் அகாடமியில் தான் ஷூட்டிங்கு. நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக போய் உட்லண்ட்ஸில் இருந்து அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருக்குது, இல்லை பண்ணு சார், இது வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம் ரஜினி, எடுத்து பார்ப்போம்.
நல்லா இல்லைன்னா வேறு சாங் ஷூட் பண்ணணும். இதே பொழப்பா போச்சு உங்களோட, ஆரம்பத்துலேருந்து இதே உங்களோட இதே இப்படிதான் சொல்லுறாரு, இதே பொழப்பா போச்சு. சரி ஓகே அவ்வளோதான், அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாங் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. ரஜினி சார் தான் சொல்றாரு, நான் எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேனோ, எதெல்லாம் நான் ஜெயிக்காதுன்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட என்ன ஆர்கியூ பண்றது? ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட அவர் சாய்ஸ்க்கு கொடுத்துருவேன்.